பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்குது, ஆவி பிடிச்சிருக்குது இப்படின்னு சொல்லி சில பேரை குறிப்பிட்டு ஒதுக்கி வைப்பாங்க. ஒதுக்கி வைக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாமியார்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்போது இந்த சாமியார், மந்திரவாதி, பூசாரி இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேய் பிசாசு பிடிச்சிருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில அடையாளங்கள் இருக்குது. ஏன்னா இதுக்குன்னே இவங்க பிறந்தது மாதிரி, பேய் பிசாசு ஆவி ஓட்டுவதுக்குன்னு இவங்க பிறந்தது மாதிரி, ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்டுறது ஒரு பொய்யன் தானே, பொய்யர்கள் தானே. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஜின்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதை மேற்கோள் காட்டி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அப்போ இந்த மந்திரவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அடையாளங்கள், சில அடையாளங்கள் இருக்குது. பேய் பிசாசு ஆவி பூதம் காட்டேரி ரத்த காட்டேரி முனி இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னா சில அடையாளங்கள் இருக்குது. அந்த அடையாளத்தை பார்த்தீங்கன்னா அந்த அடையாளமாக இவங்களுக்கு தென்படுது, பேய் பிசாசு ஆவி பூதம் தான் பிடிச்சிருக்குன்னு. என்ன அடையாளம் அப்படின்னா, தனிமையை விரும்புவாங்க. கலகலன்னு பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு தனிமையை விரும்புவாங்க, மௌனமாக இருப்பாங்க, தானாக பேசுவாங்க. இவர் 10-15 அடையாளங்கள் சொல்கிறாங்க. அதாவது தனிமையை விரும்புவாங்க, அதே மௌனமாக இருப்பாங்க, தானாக பேசுவாங்க, தானாக சிரிப்பாங்க, திடீர்னு தானாக அழுவாங்க, சோகமாக இருப்பாங்க. சில பேர் ரொம்ப மேக்கப் போட்டு அழகுபடுத்தி காட்டிக்குவாங்க. அதே மாதிரி சில பேர் அசிங்கமாகவே இருப்பாங்க, தூக்கம் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணிகளை கிழிச்சிக்குவாங்க, கெட்ட வார்த்தைக்கு பேசுவாங்க, துர்நாற்றம் விசிறும். அதே மாதிரி பசிக்கவே பசிக்காது அவங்களுக்கு. இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை இவங்க பதிவு பண்ணுறது. அப்போ பதிவு பண்ணும்போது இது எப்படி இருக்குது? அப்போ இந்த சாதாரண மனுஷன் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது, ஒரு மன அழுத்தம் வரும்போது தனிமையை விரும்பக்கூடியவங்களும் இருப்பாங்க. சில பேர் உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படும் போது பசியின்மை ஏற்படும். தூக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட பேர் தூக்கம் இல்லாத என்ன காரணம்? செல்ஃபோனை பார்த்து பார்த்து பழகி அந்த 2 GB தீக்கணுங்கிற அந்த விஷயத்துக்கு வந்ததுனால அந்த தீர்ந்ததுக்கு அப்புறம் தூக்கம் வருது அப்படின்னா அப்போ செல்ஃபோன்னால தான் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒவ்வொரு காரணத்தை வச்சு ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த காரணத்தை வச்சு பிரச்சனை இருக்கும்போது இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமாக கொண்டு வந்துடுது. உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும். இதெல்லாம் உடல் ரீதியான உபாதைகள். தூக்கம் இல்லாத என்ன உடல் ரீதியான உபாதை, தனிமையை விரும்புகிறாங்களா, மன ரீதியான பிரச்சனை, நரம்பு ரீதியான பிரச்சனை, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வந்துடுவாங்க. இன்னும் சில பேர் எப்படி வருவாங்க, பேய் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்கல்ல, அவங்க சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தவறான செயலில் ஈடுபட்டிருப்பாங்க, ஒரு கள்ள தொடர்பில் இருப்பாங்க, ஒரு விபச்சாரம் சம்மந்தப்பட்டு இருப்பாங்க. மாட்டும்போது இது நானாக செய்யலை, எனக்கு எப்படி நடந்ததுன்னே தெரியல, ஏதோ உள்ளே பூந்து ஏதோ உறுத்துச்சு, ஏதோ உள்ளே பூந்து என்னை போக சொல்லுச்சு, இரவு நேரம் ஆச்சுன்னா அந்த பக்கம் போக சொல்லுச்சு, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசி தப்பிப்பாங்க. தப்பிக்கிறதுக்காக சில பேர், அதாவது உண்மையிலுமே மனநோய், நரம்பு சம்மந்தப்பட்ட நோய், நடிப்பு, இது 3 தான் பேய் பிடித்தல் சம்மந்தம் ஆடுறாங்கல்ல இவங்கள்ட்ட இருக்கும். மனநோயாக இருக்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கும், நடிப்பாக இருக்கும். இது 3 தான் பிரதானம். பேய் பிசாசு ஆவி பூதம் காட்டேரி ரத்த காட்டேரி எந்த காட்டேரியும் கிடையாது. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இவங்க நடிச்சிட்டு இருப்பாங்கள, மனநோயாக இருக்கும். அந்த பூசாரிகிட்ட போய் காமிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய நடைமுறை வித்தியாசமாக இருக்கும். இந்த பூசாரிகிட்ட போன உடனே நடைமுறை வித்தியாசமாக இருக்கும். அவங்க நீளமான ஜடம் முடி வைக்கிறது, அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு காவி ட்ரெஸ்ஸு, ஏதோ ட்ரெஸ்ஸை போட வேண்டியது, கையில் பெரம்பு வச்சுருக்க வேண்டியது, இந்த மாதிரி வந்துட்டியா உன்னை விரட்ட போகிறோம் பாரு, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை காட்டுறது. காட்டும்போது அந்த பேய் தான் நடிக்கிறாங்கல்ல, நடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ இங்கே வந்துட்டோம், இதுதான் இறுதி இடம், இங்கே தான் இப்போ தர்காவாகட்டும், கோயிலாகட்டும், ஒரு பூசாரி ஆகட்டும், இதுதான் இறுதி இடம், நம்ம போகிற மாதிரி நடிச்சிருவோம், இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அவங்க எத்தனை நாளாக இருக்கிறா இவர் கேட்பார், பெரம்பு வச்சு அடிக்கிற மாதிரி கேட்பார். இதுவும் நிறைய வீடியோக்கள் இருக்குது. அப்போ அடிக்கிற மாதிரி காட்டும் போது இவங்க வந்தோடனே, சரி நான் போயிடுறேன், எனக்கு இந்த பொருள் வேணும், உனக்கு என்ன வேணும், சாராயம் வேணுமா, உனக்கு பிரியாணி வேணுமா, புரோட்டா வேணுமா, என்ன வேணும், எனக்கு சேலை வேணும், அது கேட்குறது. பொம்பளையாக இருந்ததுன்னா அந்த மாதிரி கேட்பாங்க, ஆம்பளையாக வேறு மாதிரி கேட்பாங்க. இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள். இது எந்த அளவுக்கு அந்த பேய் பிடிச்சதாக சொல்லக்கூடிய பெண்மணி பேசக்கூடிய பேச்சை பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். 9 பேய் கேள்விப்பட்டிருப்பீங்க, 108 பேய் கேள்விப்பட்டிருப்பீங்க. 9 மணி ஒன்றா இன்னைக்கு தான் பார்க்க போறீங்க. 9 மணி என்ன மணி? 9 மணி. 9 மணியே பார்க்க போறீங்க.
யார் வந்திருக்கீங்க? முதலாக யார் வந்திருக்கீங்க? ஆ? யாரு கூப்பிடுற? மரியாதை கூப்பிடு. வாடா போறோம்னு பேசலாமா? ஓ, அதனால வாடா போறோம்னு பேசிக்கலாம். அப்ப உன்னை வாடா போறோம். எவ்வளவு உயரம் நீ பெரியவனா? 2 பேரும் சண்டை ஓடுவோம். யார் ஜெயிப்பேன்னு பாத்துருவோமா? நீ பெரியவன் தான், சண்டை ஓடும். நான் தானே ஜெயிப்பேன். அப்போ நான் தான் ஜெயிப்பேன்னு உறுதி எடுத்துக்கிறல்ல. நீ பெரியவன் சொன்ன சராமணி பெரியவன் சொல்லிட்டேன். சைக்கிள் யார் ஜெயிப்பா? நான் தான் ஜெயிப்பேன். போனா வரமாட்டோம் ஒதுக்குவான்னு சொல்லிட்டு சூழ்ச்சி பண்ணிட்டேன். நான் பண்ணிட்டேன். ஆமா, நீதான் சூழ்ச்சி பண்ண. அவன்கிட்ட துட்டு கூட கிடையாது. அப்படி சூழ்ச்சி பண்ணிட்டேன். சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ண வச்சேன்? சூழ்ச்சி பண்ணி போனா மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போட்டு இங்க உட்கார வச்சேன். உட்கார வச்சேன். என்ன காலையில பெரிய ஆள், நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள் கேட்டு அடிச்சு துரத்திடுவேன். என்ன துரத்திடுவியா? பயமுத்தல நான் பயந்துருவேன். நான் பயந்துக்கல. பயந்துட்டீங்கன்னா நான் ஓடிட்டு அல்வா கொடுத்து ஓடி இருப்பேன். ஆனா பயப்படுவேன். யாரு பெரிய ஆளுன்னு பாத்துட்டான். சரி, இப்ப நீ புறப்பட ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. விடவா போறேன்? விட மாட்டேன், தெரிஞ்சுக்கிட்டியா? சரி, நீ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நல்லா பேசுற. தலைமுறையா வந்து எத்தனை தலைமுறையா? 20 தலைமுறைடாப்பா. 20 தலைமுறை தீ வச்ச தொட்டுதான் இது முடிவு வந்து. அவையமே ஆண்டியா மாதவன் எங்க இருக்கான் அந்த ஆம்பளையா? அவன்தானா? அவன் உன்னை என்னென்ன துன்பப்படுத்தினா? ரொம்ப பண்ணிட்டான். என்னென்ன பண்ணா சொல்லு. அளவுக்கு அதிகமா பண்ணிட்டான். என்ன பண்ணா சொல்லலாம்? தெரிஞ்சு செருப்புல அடிக்கிறான், கொடசக்கடியில அடிக்கிறான். ஐயோ, டெய்லி அடிக்கிறான். அடிக்கணா முடியல. 4 வருஷம் தான் ஆயிருக்கும். அடி. சரி, மந்திரவாதி கூட அடிக்க மாட்டான். அந்த மாதிரி அடி. முடிக்கிற மாதிரி அடி வாங்கலாமா? பெரிய என்ன பண்றது? வாய்த்தான். சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. எத்தனை தலைமுறை சொன்னீங்க? 20 தலைமுறை. 20 தலைமுறைனா எத்தனை வருடங்கள்? 2000 வருடங்கள். அப்பையில இருந்து வர்றிய? ஏன் நீங்க வர்றீங்க? இந்த பிள்ளைக்கு நன்மை பண்ணாம ஏன் தொந்தரவு கொடுக்குறிய? முனின்னா சாமி. சாமி என்ன பண்ணணும்? ஏன் நல்லது பண்ணல? நல்ல முனியா கெட்ட முனியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்த முனி நல்ல முனியா கெட்ட முனியா? கெட்ட முனியா. என்ன கெட்ட செய்வீங்க நீங்க? கல்யாணம் ஆக பண்ணுவீங்க. சிங்காரிச்சிடுவோம். புள்ளி புள்ளியா கருப்பு ஆகும். பாதி உடம்பு இறங்கிடுவேன். சரி, இறங்கி பொண்ணு பார்க்க வந்தாலும் பார்வையா இருக்காது. யார கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டாங்க. சரி, எதுவும் பண்ண மாட்டாங்க. சரி, அப்புறம் அந்த மாதிரிதான் பண்ணி வச்சிருந்தேன். அந்த திருட்டு பாவிதான் அந்த கல்யாணம் பண்ணினான். பாடாலப்ப அந்த பாவிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பாவி பாவி விட்டு போயிருந்தானே இன்னைக்கு இந்த நிலைமை வந்துருமா? இங்க வந்து கூட்டி வந்து போனா இந்த கட்டந்தெல்லாம் கூட்டி விட்டான். இதோட விடுவான்னு நினைக்கிறேன். இன்னும் எங்க விடுவான். அதோட மரியாதையா போறதால் நல்லது. ஆமா. எத்தனை இடத்துக்கு எடுத்து போனா உன்னைய? எத்தனை இடத்துக்கு கூட்டி போனா? தெரியும். எத்தனை இடத்துக்கு கூட்டி போனா? இல்ல, அந்த கில்லாடி எங்க கூட்டி போனான்னு சொல்லு. ஐயர் வீடு. அந்த ஐயர் வீடு தவிர வேற எங்கேயும் போக மாட்டான். கல்யாணம் 3ஆம் மாசமே இட்டு போட்டான் ஐயர் வீட்டுக்கு. ஐயர் வீட்டுக்கு தான் போனானா? ஐயர் வீடுன்னா இல்ல, மந்திரக்கார ஐயர். மந்திரக்கார ஐயர் கில்லாடி. மோசமான அவனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டியா? அவனுக்கு டிமிக்கி கொடுக்கல. அவங்க அம்மா கொடுத்துட்டான். அப்படியா? அவங்க அம்மா தான் காட்டுக்கு ஓட சொல்லி. அப்படியா? அது நல்லதா பண்ணுது. என் பொண்ணை சொல்லி 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 வளர்த்து. சரி, இவ ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டான். இவ உழைப்பெல்லாம். சரி, அப்ப அங்க போய் ஐயர்னால வெட்ட முடியலையா? ஐயர் வெட்டிட்டாரு. அப்புறம் எப்படி திரும்ப வந்த? நான் காட்டேரியா குடலூர்ல உட்காந்துக்கிறேன். சரி, நான் என்ன கேக்குறேன்னா, அவன் வெட்டினா திரும்ப எப்படி இந்த புள்ளட்ட வந்த? அதை மட்டும் சொல்லு. அதுதான் குடலூருக்கு போய் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாத பண்ணது நான் தான். அது நீ தான் பண்ண. இப்ப அதே மாதிரி டிமிக்கு இரட்டை கொடுத்தியா? அதான் கேக்குறேன் நான். அவன் தங்கச்சிய வீட்டுல விட்டு வச்சுட்டா. கேக்குறது சொல்லு. இப்ப அந்த ஐயரு மந்திரவாதியா எனக்கு போட்டாங்க. அப்ப இங்கே டிமி கொடுத்துருவியா? நான் பைக்கு ஆயிட்டேன். நாகட்டா ஆச்சு. நல்ல போட்ட சேவத்தே மாட்டிக்கிட்டேன். மறந்துட்டு உன்னை உட்கார வைக்க போறேன். அவன் உன்னோட பெரிய கிளாடி ஐயரு. அப்படியே திரும்ப வந்து நினைக்கிறேன். தெரியுமா? அது எப்படி திரும்ப வந்த? இல்லாத ரைட்டு. இப்ப மறந்துட்டு சபதம் போட்டு உட்கார போறியாவுல? வேண்டாம்ல. உட்கார்ந்தா என்ன பண்ணும்? உட்கார்ந்தாக்கா யார் கோடி யார் குத்துறது?
அம்மன் அம்மனுக்கு கொத்துதா? என்ன பண்ணுச்சு? ஏன் கொத்துனுச்சு? என் பிள்ளைய நீ சொல்ல ஐக்கியமாயிடு உருவெல்லாம் கஞ்சி போச்சு. இனிமே விட மாட்டேன், குடிச்சிடுவேன்றான். அதே மாதிரி வச்சிருவேன்னு சொல்றான். கொத்த வந்துச்சா? கொத்த வந்துச்சா கொத்துனுச்சா? கொத்த வந்துச்சு. நீ அப்புறம் என்ன சொன்ன? போயிடுன்னு சொல்லிட்டியா? போயிடுன்னு சொல்ல, என்னால ஐக்கியம் ஆயிடும்னா இல்ல வெட்டிடுவேன். அப்படி அவ்வளவு பெரிய என்ன இப்ப என்ன சொல்றாங்க? அவன் வாதாடுறா, நானும் வாதாடுனேன். ஒண்ணு முடியல. யார் ஜெயிச்சதுல? நீதான் ஜெயிக்கணும். நான் தான் ஜெயிக்கணும். சரி, வேற வழி கிடையாது. சரி சரி, இப்ப என்ன பண்றீங்கன்னா ஷடாமணி வந்துட்டாங்க. மொத்தம் எத்தனை மணி? 9 மணி. அப்ப அடுத்த மணி வர சொல்லுங்க. நீங்க போயிடணும், அந்த புள்ளோட்டு போயிடணும். அடுத்த வர சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணு. என்ன மொழிடா? காம முனி. நீ எப்படி வந்த அந்த புள்ளட்ட? எல்லாம் அவங்க அம்மாட்டார்ல இருக்கிற முடிக்காத. எல்லாம் வந்தது. என்ன வாடா போடுன்னு பேசு. நீ ஆம்பள, நான் ஆம்பள. அப்புறம் என்ன? இத ஒண்ணு சொல்லிக்கோ. ஆம்பளைக்கு ஆம்பளை என்ன? சொல்லு. அப்ப யார் பெரிய ஆளு? அப்புறம் நீ வந்து வாடா போனா என்ன மரியாதை அதுல? நீ பெரிய ஆளா இருந்தாலும் நான் உன்னை விட பெரிய ஆளு. நீ என்னோட பெரிய ஆளா? நீ மந்திரம் கத்து வச்சுக்கிற. மந்திரம் கத்து வச்சுக்கிறேன். நான் தீமை செய்ய கத்து வச்சுக்கிறேன். தீமை செய்யறவன் நீ. நான் என்ன பண்றவன்? நீ நல்லது செய்ய. நல்லது பண்றேன். நல்லது செய்யுமா தீமை செய்யுமா? நல்லதுதான் செய்ய. நல்லதுதான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் ஒத்துக்கோங்க. 3 வருஷமா நான் ஏமாத்தின்னு வந்தேனே. யாருன்னா ஓட்டினாங்களாப்பா? யார் கண்டுபிடிக்க முடியல? கண்டுபிடிக்க முடியல. ஐயர் கொடும்பாவி. அவன் போற அவன் ஐயரே சொல்றேன். வேற யாரும் பார்க்கல அவனையா? நீ சேடலாம். அவெல்லாம் சரியில்லாதவங்க. அதெல்லாம் சுத்தி டுமிக்கி விட்டுலாம். கூட அவங்க அம்மா என்ன வீந்து கும்பிடுறா. அது தெரியாது இவ கூட. தெரியாம விடுது விடு கும்பிடுறா. அதான். சரி, ரைட் இருக்கட்டும். நேரத்தை வளர்க்க வேணாம். நீ காம மோகனியா காம முனியா? காம முனி. நீங்க என்ன என்ன பண்றீங்க? வெறி வர மாதிரி. வெறி வர்ற மாதிரி. வெறி வந்து என்ன பண்ணும்? வெறி வந்து சண்டை போடுவேன், ஆட்டம் ஆடுவேன். இப்படி ஆட்டம் ஆடுவியா? யார்கிட்ட சண்டை போடுவியா? அக்கா தங்கச்சி வீட்டுக்குள்ள சண்டை போடுவியா? நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அது இருக்கட்டும். எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க வந்து? அதெல்லாம் நாங்க 9 பேரும் 2000 தலைமுறைடாப்பா. அப்பாடிடாப்பா. சரி, நீங்க இந்த புள்ளைய விட்டு போயிடணும். அடுத்த வர சொல்லுங்க. அடுத்த முனி. என்ன முனி? கற்பண்ணு. நல்ல ஆக்ரோஷமா அப்பதான் தெரியும். நீ சும்மா நல்லா ஆடி வாங்க. கற்பனா முனி. 6 மணிக்கு ஆடுனே, 7 மணிக்கு. 7 மணிக்கு ஆண்டு எனக்கு யாரும் தெரியாது. எனக்கு தெரியும். எனக்கு கண்ணு தெரியாது. அந்த நேரத்துல நான் வந்து பூஜை பண்றேன். அப்ப தெரியாது. அவன் வீட்டு தேவதைய கூப்பிட்டியா? நான் சொன்ன பிறகுதானே நீ கூப்பிட்ட. இல்ல, நான் எப்ப கூப்பிடுறவன் தான். எப்ப கூப்பிடுறது இல்ல. இல்ல, நான் கூப்பிடுறேன். வாழை பந்தால கூப்பிடுறது கிடையாது. கூப்பிடுவேயா? மேல்மலை 100 ஆள கூட கூப்பிடுறேன். அம்மா, நம்ம பிள்ளை தானே எல்லாம். நம்ம அக்கா தானே. அக்கா அவனும் அதே மாதிரி தானே. யார கூப்பிடணும்? வாழை பந்தலா? வாழைப்பந்தல கூப்பிடுவோம். வாழைப்பந்தல அம்மனுக்கு பேர் என்ன? பச்சை. வாழைப்பந்தலம் பச்சையம்மா வாடியம்மா. வீட்டு குழந்தை என்ன? வாழைப்பந்தலம் பச்சையம்மா வாடியம்மா. ஆடி வாடியம்மா. நல்லா ஆடு. குளிர் சவுண்டெல்லாம் கேட்கல, செலக்ஷன் கேட்கல. டிங்கிரு 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 ஆகி நல்ல நலமா இருக்கு. பரவாயில்ல. சரி வா. இப்ப நீங்களும் சந்தோஷமா வந்துருக்கீங்க. அடுத்த மணி 4ஆம் மணி வர சொல்லு. என்ன காரணம்? என்ன காரணம் கேக்குறேன். அட பாவியானா உனக்கு? ஒழுங்கா பண்ணிட்டு ஒவ்வொரு முடியா வர வச்சு எனக்கு ஜதப்போடு கட்டி விட்டுட்டு உன்னை இருக்குது ஏத்தானா எங்க தேத்தானது. அப்போ இந்த வீடியோக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் கேட்குறாரு எத்தனை இருக்குது உள்ள? 3 முனி இருக்கு, 5 முனி இருக்கு இப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி பேசுது. அப்போ வந்து நீ போறையாங்கன்னு நான் போயிடுறேன். ஏன் அப்படின்னா உன்னுடைய மந்திரமெல்லாம் அப்படி, நீ என்னை விடமாட்ட, அதெல்லாம் நான் போயிடுறேன். உங்கள்கிட்ட வேலையாகுமா? நான் போயிடுறேன். இந்த வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா இது வந்து நடிப்புங்கிறது தெளிவாக விளங்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோவில் ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா ஒன்று மனம் சம்மந்தப்பட்ட வியாதியில் இருப்பாங்க, அது நடிச்சிட்டு இருப்பாங்க. மனம் சம்மந்தப்பட்ட வியாதி உள்ளவங்க என்ன, சில பேர் அடிக்கும் போது இந்த அடிக்கு பயந்து போன மாதிரி காட்டுவாங்க. இல்லை போயிருச்சு வந்துருச்சு இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை காட்டுவாங்க. அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மறுபடியும் அந்த பழைய வேலையை செய்வாங்க. இந்த நடிப்பில் இருக்கிறவங்களும் அவங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது மறுபடியும் வேற ஒரு விஷயங்களை பண்ணுவாங்க. இவங்க போயிருச்சு நிரந்தரமாக அப்படிலாம் ஒன்றுங்க வீடியோவை பார்த்து மட்டும் நம்பிட்டு நம்ம உட்காந்துருக்குறோம். அதே நேரத்தில் தர்காவுக்கு போய் ஆடுறது, தர்காவுக்கு அதே மாதிரி கோயிலுக்கு போய் ஆடுறதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எப்படி பேய் இல்லாமல் எப்படி ஆடுறது அப்படின்னு சொல்லி. பொதுவாக மனிதனுக்கு ஒரு இயல்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் அவனுடைய சிந்தனையும் இவங்களோட சிந்தனை ஒன்றா இருக்கும்போது ரெண்டுமே மேட்ச் ஆயிரும். உதாரணத்துக்கு
ஒருத்தன் ஒரு 10 பேர் இருக்கும்போது ஒருத்தன் கொட்டாய் விடுவாங்க. கொட்டாய் விடும்போது இன்னொரு நபருக்கு வரும். அந்த 10 பேரில் ஒரு நபர் கண்டிப்பாக வரும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஒருத்தவங்க தும்புனாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மனிதரில் ஒரு 10 பேர் 10 பேரில் ஒரு நபருக்கு வரும், அல்லது 2 பேருக்கு வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க அழுவாங்க, அழுதாங்க இவங்களுக்கு அழுக வரும். சினிமாவை பார்த்து எத்தனை பேர் அழுதுட்டு இருக்கிறாங்க? அப்போ சினிமாவை பார்த்து அழுகக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குதா இல்லையா? அப்போ வந்து சில பேர் இந்த மேளம் படித்து ஆடுவாங்க. இதெல்லாம் ஒரு வியாதி இது. அப்போ இந்த வியாதி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேட்ச் ஆகும். அவங்க ஆடும்போது ஆடக்கூடிய கொள்கை உள்ளவங்களுக்கு, ஆடக்கூடிய அந்த சிந்தனை உடையவங்களும் ஆட்டம் வரும். அதே மாதிரி கத்தக்கூடியவங்களும் இவங்களுக்கும் கத்தக்கூடிய சூழ்நிலை வரும். இது ரெண்டு மேட்ச் பண்ணி போகும். மேட்ச் ஆகிறதுனால தான் ஆடுறாங்களே தவிர சினிமாவில் காசு கொடுத்து காசு வாங்கிட்டு அழுதுட்டு இருக்கிறான். பார்க்குறவங்க ஏன் அழுகணும்? அப்போ அது மேட்ச் ஊன்றி அப்படியே ஒன்றி போகிறது. அப்போ மாமியார் ஒரு நாடகத்தை பார்த்துட்டு வந்து இங்கே வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. எதுக்கு? ஒன்றி போயிடுறது, குடும்பத்தோடு அப்படி ஒன்றி போயிடுறது. அப்போ அந்த ஒன்றி போகக்கூடிய சூழல் உள்ளவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ ஒரே மாதிரி இருக்கிறத வச்சுக்கிட்டு நாம் அந்த பேய் பிசாசு இதெல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லி இது பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த மாந்திரிகர்கள், இந்த பக்கம் மேஜிக்காரங்கெல்லாம் நிகழ்ச்சி நடக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா உண்மை வெல்லுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி கலைஞர் டிவியில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதில் வந்து சங்கிலி பாபான் முஸ்லீம்ஸ் சொல்லிக்கிறாரு. சங்கிலி பாபான்னு ஒரு ஆள் கருப்பு போட்டிருப்பார். அவர் வந்து அப்படி கண்ணை மூடனா 3வது கண்ணு திறந்துக்குமாமா. கண்ணு மூடுனா 3வது கண்ணு திறந்து ஒரு வீட்டுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி போய் பார்க்கும்போது எனக்கெல்லாம் தெரிஞ்சிடும், இந்த கண்ணை மூடணுன்னா 3வது கண்ணு திறந்துருன்ட்டு. அப்போ கட்டி விட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு இடத்துல நடக்க முடியுமா அவர்னால? இந்த டெஸ்ட்டுக்கு நிற்க முடியுமா? அவர் நிற்க மாட்டார். அப்போ இது சம்பந்தமாக யோசிக்கிறது இல்லை. அவரே அந்த நிகழ்ச்சியில், இந்த உண்மைன்னு வெல்லுங்கிற நிகழ்ச்சியில் பேசும்போது நான் ஒரு பைத்தியக்காரன் தான் அவர் பேசுகிறாரு. நான் ஒரு பைத்தியக்காரன் சொல்லி அதெல்லாம் வெட்டி போடுற டைம் ஆகும். அந்த நிகழ்ச்சியை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உண்மை வெல்லுங்கிற நிகழ்ச்சியில் இருக்குது, அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லும் போது பாருங்கள், இந்த மேஜிக் செய்யக்கூடியவங்க சொல்கிறது இதெல்லாம் ஏமாத்து வேலை, இதை நம்பாதீங்க இப்படிங்கிற விஷயத்தை தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எலும்புச்சம்பளத்தை காட்டி ஏமாற்றுவாங்க, போலீஸ் சாமியோட முகத்திரியை கிழிச்சிருக்கிறாங்க, ரொம்ப நிறைய நீங்கள் சேனலில் பார்க்கலாம். அதே மாதிரி மந்திரவாதிகள் செய்யும் அனைத்தும் மேஜிக் தான் சொல்லி நான் நிரூபிக்க தயாருன்னு சொல்லி 2 பேர் மேஜிக் செஞ்சு காட்டுறாங்க. அந்த உண்மை வெல்லுங்கிற நிகழ்ச்சியில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த நிகழ்ச்சி அது. அப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒருத்தர் பேசுகிறார், பேய் பிசாசு ஆவி உண்டுன்னு பேசக்கூடியவர். அவர் நீயா நானா நிகழ்ச்சியோடு கலந்துருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து உண்மை வெல்லுங்கிற நிகழ்ச்சி பேசவே இல்லை. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சுங்க. இப்போல்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா பேச மாட்டாங்க. இவங்கள நம்பி வராங்களே, இவங்கள நம்பி அடிமை மாதிரி வரக்கூடியவங்களை வச்சு நல்லா ஏமாற்றுவாங்க. எப்படிலாம் ஏமாற்றணும், எப்படிலாம் பணம் பறிக்கணும், எப்படி மூட நம்பிக்கை புகுத்தணுமோ அப்படி புகுத்துவாங்க. மாட்டிக்கிட்டாங்கன்னு வைங்க, அங்கே தெளிவாக பேசுகிறார் மேஜிக் செய்யக்கூடிய சகோதரர் வந்து அந்த உண்மை வெல்லுங்கிற நிகழ்ச்சி தெளிவாக பேசுகிறார். நீங்கள் அத்தனையும் வந்து மோசடி தான், பித்தலாட்டம் தான், நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல வாயே திறக்க முடியல. இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் உட்காந்துருக்குறாங்க. அவங்க கூட வந்து இந்த பேய் பிசாசு ஆவியை வந்து நம்பக்கூடியவங்க தான். முன்னாடி இந்த நிகழ்ச்சியெலாம் பார்த்ததுக்கு அவங்களுக்கு மனசில் ஒரு மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னு கேட்டால் எல்லாம் ஏமாத்து வேலை தெளிவாக சொல்கிறாங்க, இது எல்லாம் ஏமாத்து வேலை தான் அப்படின்னு சொல்லி. அப்போ என்னன்னு கேட்டால் மேஜிக் செய்யக்கூடியவங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் மேஜிக் நிபுணர்கள்ட்ட கற்றுக்கிட்டு தான் இந்த மாதிரி விஷயம் நிறைய பண்ணுறாங்க இவங்க. யார் இந்த மந்திரவாதிகள் எப்படின்னு கேட்டால் ஒரு எலும்புச்சம்பளத்தை உயர்த்துறாங்கள, ஏற்கனவே வீடியோவில் காமிச்சோம். அதெல்லாம் வந்து இந்த மின்னல் ராஜா கூட சொல்கிறாரு, எங்கிட்ட ஒருத்தர் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இந்த மாதிரி சாமியாராகி அவர் வந்து இந்த மாதிரி பண்ணி கோடியாக சம்பாதிக்காரு இப்போ அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் மேஜிக். இது அப்போ மேஜிக்கை தான் மாந்திரிகம் ஆக்கிடுறாங்க. அது மேஜிக் நிபுணர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இவங்க அத்தனை பேரும் செய்யக்கூடியது எல்லாமே மோசடி தான் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உளவியல் ரீதியாக உள்ள பிரச்சனை, உடம்பு ரீதியாக உள்ள பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இவங்க வந்து காசாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த காசாக்கிற கலையை வந்து இவங்க தெளிவாக வந்து வச்சுருக்கிறதுனால தான் இவங்க வந்து சர்வசாதாரணமாக வந்து மக்களை ஏமாத்திடுறாங்க. அப்போ அதனால் மாந்திரிங்கிற பேரில் போகிறது, அது இந்து மதத்தில் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவத்தில் இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள்ட்ட இருந்தாலும் சரி,
யார் செஞ்சாலும் இது மோசடித்தனம் தான். தங்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தி கொள்வதற்காக தான் இந்த மாதிரி வந்து கடவுள் சொல்லாத கொள்கையை, மனித கற்பனையை வந்து சர்வசாதாரணம் உள்ள புகுத்தி தங்களுடைய வாழ்க்கையை வந்து வளப்படுத்தி அடுத்தோட வாழ்க்கையை கெடுத்துடுறாங்க. சொல்லுவாங்க, நம்ம எத்தனை பேர்த்த வந்து நல்லது படுத்தி விட்டுருக்குறோம். இதெல்லாம் இல்லாத ஒரு நடித்தவங்களை வந்து அந்த நடிப்பில் இருந்தானே விலகி இருக்கீங்க. என்ன பண்ண முடியும்? இல்லாத ஒரு விஷயத்த அவன் நடிச்சிட்டு இருந்தாங்க, அவன் மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் இந்த மாதிரி ஆதாரம் கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, இவங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து பேய் விரட்டிட்டோம் பார்த்தீங்களா, 5 பேய் உள்ளே இருந்துச்சு, 10 பேய் உள்ளே இருந்துச்சு, 4 முனி உள்ளே இருந்துச்சு, நாங்கள் வேப்பிலையில் அடித்து பூஜை செஞ்சோம், அது மாதிரி பாட்டு பாடணும், அந்த மாதிரி உடுக்கையை அடித்தோம், ஓடிருச்சுல்ல, இருக்கிற இடம் தெரியல, இப்படின்னு பேசுகிறதையெல்லாம் இந்த நடிப்பு இருக்குதுல்ல அவங்களுக்கு தான். உண்மையிலும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த சாமியாரும் சரி பண்ண முடியாது. பல சாமியார்கள், பல பூசாரிகள் வந்து இந்த மனநோயில் வந்தவங்களெல்லாம் கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்ட சம்பவம்லாம் இருக்குது. அது பயமுறுத்துறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பேய் இருக்குதுங்கிறவங்க வந்து பயமுறுத்தல் பண்ணுவாங்க. இந்த நீயா நானா நிகழ்ச்சி கூட பார்த்தீங்கன்னா அது முழுமையான இது நமக்கு கிடைக்கல, பார்த்து விட்டு தான் கிடைக்குது. அது போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போடலாம், அந்த வீடியோ பார்த்து உள்ளுக்குள்ள சினிமா படங்கள் தான் வருது, அதனால் நம்ம அது போட முடியாது. அதில் கூட ஒரு மந்திரவாதி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நான் ஆவியை வந்து உள்ளே வந்து ஏற்றிடுவேன். யாருக்கு? பேய் பிசாஸ் ஆவி இல்லைன்னு சொல்கிறீங்கள, உங்களுக்கு என்னால் ஏற்ற முடியும் பயமுறுத்துறது. அதில் ஒரு டாக்டர் பெண்மணி வந்து தைரியமாக அவங்க வந்து ஏற்றி காட்டு பார்க்கலாம், அதுக்கு சில இடம் வேணும், எனக்கு தனிமை வேணும், லைட்டு வேணும், இருட்டு வேணும், இப்படிங்கிறது பயமுறுத்துறது. அப்போ அந்த அம்மாவும் வந்து தைரியமாக போய் அந்த உட்காந்து, இதான் முஸ்லீம்கள் பண்ண வேண்டிய வேலை. அந்த பக்கம் முஸ்லீம்கள் ஒன்றுமே யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பேய் பிசாசு வந்து இருக்குதுன்னு சொல்லக்கூடியதில் முஸ்லீம்கள் உட்காந்துருக்கிறாங்க. ஒரு அம்மா உட்காந்துருக்கு, ஒருத்தர் உட்காந்துருக்காரு, எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. பேய் பிசாசு ஆவி இல்லைங்கிற தீக்காக்காரங்களும் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவங்க உட்காந்துருக்கிறாங்க. விஷயம் கரெக்டாக, அவங்க கொள்கை தப்பாக இருக்குது. ஆனால் வந்து கொள்கை கரெக்டான கொள்கை வச்சுருக்கிற முஸ்லீம்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. இதில் ஒரு கை சேதம். அப்போ வந்து அந்த அம்மா வந்து தைரியமாக போகிறாங்க. அந்த பேய் ஓட்டக்கூடியவங்க வந்து சொல்கிறாரு, நான் ஏற்றி காட்டுறேன்னு சொல்லி, என்னோடய ஜக்கம்மா காளியை கைவிட மாட்டா இப்படின்னு போகிறாரு. போய் வந்து மணிக்கணக்கில் உட்காந்து என்னமோ பண்ணியிருக்கிறாரு, ஒன்றும் ஆகலை. அப்போ சொல்கிறாரு, ஒரு நல்ல ஆன்மா மேலே கெட்ட ஆன்மா ஏறாதுங்கிறது இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த உறுதி இருந்ததுன்னா, அல்லாஹ் மேலே உறுதி இருந்ததுன்னா, தெளிவான கொள்கை இருந்ததுன்னா, இந்த கற்பனைக்கு வந்து பயம் வந்து வராது, மதிப்பும் தரமாட்டோம். அப்புறம் எப்படி பேய் பிசாவி உள்ளே வரும்? கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறவங்களுக்கு தெளிவு இருக்குது இந்த விஷயத்தில். ஏன்னா பயம் இல்லை, இது மனித கற்பனையில் உருவானதுங்கிற அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறதுனால அந்த மந்திரவாதி கேட்டதையும் கொடுத்து, இருட்டையும் கொடுத்து, ஒரு விளக்கையும் கொடுத்து, விளக்கையும் அணைச்சி எது பண்ணாலும் அங்கே வரல. அப்போ இதுதான் விஷயம், அந்த பயத்தை உருவாக்குவது. பயம்தான் மூலதனம். பயந்தோம் அப்படின்னா எதை வேணாலும் திணிக்க முடியும், தவறான கொள்கைகளும் உள்ள திணிக்க முடியும். இதான் இப்ராஹிம் நபி சொல்கிறாங்களே, நீங்கள் வந்து எதை வழிபடுறீங்களோ அதையெல்லாம் கூப்பிட்டுக்குங்க, எனக்கு எதிராக சதி செய்யுங்க, எனக்கு எதிராக தீங்கிழைக்க நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிங்க, எனக்கு ஒன்றும் அணுகாதுங்கிறாரு. நூஹ் நபின்னு சொல்கிறாங்க. அப்போ இறை தூதருடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் எல்லாம் போலியானது, நீங்களாக உருவாக்குனது, மனித கற்பனையால் உருவானது. மனித கற்பனையால் உருவானதை வச்சு தீங்கு தர முடியாது. இது இறை தூதருடைய போதனை, இறை தூதருடைய கொள்கை. இந்த கொள்கை யார் எடுத்தாலும் வெற்றி பெறுவாங்க. இந்த கொள்கையை தான் தீக்காவை சார்ந்த சகோதர சொல் எடுத்திருக்கிறாங்க. இந்த பயம் இல்லை, இது மனித கற்பனையினால் உருவாக்கப்பட்டதான் பேய் பிசாசு ஆவி பூதம் காட்டேரி ரத்த காட்டேரி, இதெல்லாம் அந்த கொள்கை. இதை முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில மௌலவிகள் வந்து அவங்கள்ட்ட போனால், உங்களுக்கு ரத்த காட்டேரி இருக்குது, அதனால் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, செப்புதில் இது எழுதி கொடுங்க, அதை எழுதி கொடுங்க, எழுதி நாங்கள் தரோம், 5000 ரூபா, 10,000 ரூபா, 20,000 ரூபா அப்படின்னு சொல்லி இந்த மூலையில் வைங்க, இது அந்த மூலையில் வைங்க, இப்படிங்கிற ஏமாற்றி பிழைப்பு நடத்தக்கூடிய முஸ்லீம்கள் சில போலி ஆலிம்கள் இருக்கிறாங்க. இது இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய விஷயம் இது. அப்போ வந்து இது எல்லாம் போலித்தனமானது, இதெல்லாம் பித்தலாட்டம். அப்போ இதை தான் வந்து இந்த நீயானான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த டாக்டர் சகோதரி தெளிவாக செஞ்சு காமிச்சாங்க. இதை வச்சு என்ன சொல்லுவாங்க, அவர் பூஜையில் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, இதை தான் பேசுவாங்க. அவர் பூஜையில் தப்பு பண்ணதுனால பழிக்காமல் போச்சு அப்படின்னு. அந்த ஆள் என்ன சொன்னார், அந்த வந்து மந்திரவாதி, ஒரு தூய ஆன்மா, அந்த தூய ஆன்மா மேலே
இந்த கெட்ட ஆன்மாவை ஏற்ற முடியலன்னு அவர் சொன்னார். மற்ற ஜோசிக்காரங்க மந்திரவாதிகள் பூசாரி என்ன சொல்லுவாங்கன்னா எங்கனால முடியும் அப்படிங்குவாங்க. அப்போ என்னன்னா இது மனித கற்பனை உருவாக்கப்பட்ட கொள்கை. அதனால் இவங்கள்ட்ட போனால் பேய் பிடிச்சிருக்குன்னு அறிகுறிகள் சொல்லுவாங்க. எல்லாம் பித்தலாட்டத்தனமான விஷயம். இதையும் மக்கள் அனைவரும் நன்கு அறிஞ்சு இவங்கள்ட்ட விலகி இருக்கணும்.